ஃபர்ஸ்ட் வந்து நான் படம் ரிலீஸ் ஆன அந்த அந்த மாதமே நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அவர்கிட்ட. தென் வந்து இந்த இந்த ஐடியா, இந்த மகாராஜாவோட ஐடியா எனக்கு நாளை இயக்குனர் டைம்லேயே இருந்தது. குட்டியா ப்ரமைஸ் இருக்குல்ல, ஒரு சின்ன ஸ்பார்க் அந்த மாதிரி இருந்தது. சரி அட்வான்ஸ் வாங்கிட்டு நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு லைட்டாக ஒரு குடும்பம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சர்டன் பீரியட் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஐடியா எடுத்து எந்த ஐடியா ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தது. அப்புறம் இந்த ஐடியா நல்லா இருந்தது, ஒர்க் பண்ண ஆரம்பித்து அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணேன். ஐ மீன் சும்மா ஒரு ஒரு ½ அன் ஹவர் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ½ அன் ஹவர் பண்ணி ஓகே ஆகிறதுக்கு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஓ. இது அதுக்கடுத்து இன்னொரு வெர்ஷன் எழுத ஆரம்பித்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 14 வெர்ஷன் இருக்கும். இந்த 14, 13 வெர்ஷன் இருக்கும் இந்த மகாராஜா வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து அந்த ஸ்பார்க் ப்ளஸ் கொஞ்சம் அந்த ப்ரமைஸ் இருக்கும். அது இப்போ படம் பண்ணலாம். இதுக்கு அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இதோட ப்ரமைஸ் இருக்கும். இதோட கொஞ்சம் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தெரியுதுப்பா, ஒரு படம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் வெர்ஷனும் இந்த மகாராஜாவுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.